ஒரு கிராமத்துல ஒரு ஏழை விவசாயி இருந்தாரு. அவருக்கு ஒரு சின்ன நிலம் இருந்துச்சு. ஆனா அதுல விவசாயம் பண்ண தண்ணி இல்ல. மழைக்காக காத்துக்கிட்டு இருந்தாரு. பல வருஷமா மழையே இல்லாம போச்சு. எல்லாரும் அவரோட நிலத்த பத்தி கேலி பண்ணாங்க. அவன் எதுக்கு இன்னும் அந்த நிலத்த வச்சுட்டு இருக்கான்? அது வெறும் தரிசு நிலம்தான் அப்படின்னு. ஆனா அந்த விவசாயிக்கு தன்னோட நிலத்து மேல அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்துச்சு. தினமும் காலையில போய் தன்னோட நிலத்த பார்த்து, ஒரு நாள் கண்டிப்பா மழை வரும். என் நிலம் செழிக்கும் அப்படின்னு தனக்குள்ளேயே சொல்லிக்கிட்டாரு. ஊர் மக்கள்லாம் அவர பைத்தியக்காரன்னு நினைச்சாங்க. ஒரு நாள் வானம் திடீர்னு கருத்துச்சா, பெரிய மழை வர ஆரம்பிச்சுச்சு. எல்லாருக்கும் ஆச்சரியம். அந்த விவசாயி ஓடிப்போய் தன்னோட நிலத்த பார்த்தாரு. மழை தண்ணி நிலத்த நனைக்க நனைக்க அவர் கண்ணுல ஆனந்த கண்ணீர். கொஞ்ச நாள்லயே அந்த நிலத்துல செடிகள் முளைக்க ஆரம்பிச்சுச்சு. இந்த கதை நமக்கு என்ன சொல்லுதுன்னா, நம்பிக்கைதான் நம்ம வாழ்க்கையின் ஆதாரம். எல்லாரும் கைவிட்டாலும் நம்ம மேல நமக்கு நம்பிக்கை இருந்தா எவ்வளோ பெரிய சவாலையும் நம்ம ஜெயிக்க முடியும். உங்க கனவுகளை நோக்கி நீங்க போய்கிட்டே இருங்க. ஒரு நாள் கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். ஒரு கிராமத்துல ஒரு ஏழை விவசாயி இருந்தாரு. அவருக்கு ஒரு சின்ன நிலம் இருந்துச்சு. ஆனா அதுல விவசாயம் பண்ண தண்ணி இல்ல. மழைக்காக காத்துக்கிட்டு இருந்தாரு. பல வருஷமா மழையே இல்லாம போச்சு. எல்லாரும் அவரோட நிலத்த பத்தி கேலி பண்ணாங்க. அவன் எதுக்கு இன்னும் அந்த நிலத்த வச்சுட்டு இருக்கான்? அது வெறும் தரிசு நிலம்தான் அப்படின்னு. ஆனா அந்த விவசாயிக்கு தன்னோட நிலத்து மேல அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்துச்சு. தினமும் காலையில போய் தன்னோட நிலத்த பார்த்து, ஒரு நாள் கண்டிப்பா மழை வரும். என் நிலம் செழிக்கும் அப்படின்னு தனக்குள்ளேயே சொல்லிக்கிட்டாரு. ஊர் மக்கள்லாம் அவர பைத்தியக்காரன்னு நினைச்சாங்க. ஒரு நாள் வானம் திடீர்னு கருத்துச்சா, பெரிய மழை வர ஆரம்பிச்சுச்சு. எல்லாருக்கும் ஆச்சரியம். அந்த விவசாயி ஓடிப்போய் தன்னோட நிலத்த பார்த்தாரு. மழை தண்ணி நிலத்த நனைக்க நனைக்க அவர் கண்ணுல ஆனந்த கண்ணீர். கொஞ்ச நாள்லயே அந்த நிலத்துல செடிகள் முளைக்க ஆரம்பிச்சுச்சு. இந்த கதை நமக்கு என்ன சொல்லுதுன்னா, நம்பிக்கைதான் நம்ம வாழ்க்கையின் ஆதாரம். எல்லாரும் கைவிட்டாலும் நம்ம மேல நமக்கு நம்பிக்கை இருந்தா எவ்வளோ பெரிய சவாலையும் நம்ம ஜெயிக்க முடியும். உங்க கனவுகளை நோக்கி நீங்க போய்கிட்டே இருங்க. ஒரு நாள் கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். ஒரு கிராமத்துல ஒரு ஏழை விவசாயி இருந்தாரு. அவருக்கு ஒரு சின்ன நிலம் இருந்துச்சு. ஆனா அதுல விவசாயம் பண்ண தண்ணி இல்ல. மழைக்காக காத்துக்கிட்டு இருந்தாரு. பல வருஷமா மழையே இல்லாம போச்சு. எல்லாரும் அவரோட நிலத்த பத்தி கேலி பண்ணாங்க. அவன் எதுக்கு இன்னும் அந்த நிலத்த வச்சுட்டு இருக்கான்? அது வெறும் தரிசு நிலம்தான் அப்படின்னு. ஆனா அந்த விவசாயிக்கு தன்னோட நிலத்து மேல அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்துச்சு. தினமும் காலையில போய் தன்னோட நிலத்த பார்த்து, ஒரு நாள் கண்டிப்பா மழை வரும். என் நிலம் செழிக்கும் அப்படின்னு தனக்குள்ளேயே சொல்லிக்கிட்டாரு. ஊர் மக்கள்லாம் அவர பைத்தியக்காரன்னு நினைச்சாங்க. ஒரு நாள் வானம் திடீர்னு கருத்துச்சா, பெரிய மழை வர ஆரம்பிச்சுச்சு. எல்லாருக்கும் ஆச்சரியம். அந்த விவசாயி ஓடிப்போய் தன்னோட நிலத்த பார்த்தாரு. மழை தண்ணி நிலத்த நனைக்க நனைக்க அவர் கண்ணுல ஆனந்த கண்ணீர். கொஞ்ச நாள்லயே அந்த நிலத்துல செடிகள் முளைக்க ஆரம்பிச்சுச்சு. இந்த கதை நமக்கு என்ன சொல்லுதுன்னா, நம்பிக்கைதான் நம்ம வாழ்க்கையின் ஆதாரம். எல்லாரும் கைவிட்டாலும் நம்ம மேல நமக்கு நம்பிக்கை இருந்தா எவ்வளோ பெரிய சவாலையும் நம்ம ஜெயிக்க முடியும். உங்க கனவுகளை நோக்கி நீங்க போய்